உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்க எவனை விழுங்கலான்னு வகை தேடி இருக்கிறான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், விழுங்கலாம். இவன் எவ்வளவு அப்படி வகை தேடுறானோ அதை காட்டில் அதிகமாக கர்த்தர் என் மேலே கவனமாக இருந்துகிட்டே இருக்கிறார். அதனால தான் அவன் கர்ச்சித்துட்டு தான் இருக்கிறானே ஒழிய, வகை தேடிட்டு தான் இருக்கிறானே ஒழிய, அவன் வாயில் விழாமல் கர்த்தர் பாதுகாக்கிறாரு. ஏன்னா என்மேல் கர்த்தர் அவ்வளோ கவனமாக இருக்கிறான். நீங்கள் தாவீதுக்கு லைஃப்பை கவனிச்சா, அவன் வாழ்க்கையை எப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அதிலிருந்து அவன் மரிப்பது வரைக்கும் அவனுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களுக்கு அளவே கிடையாது. ஆமென். சவுலு சத்ருவா மாறுறான், மனைவி ஒரு பக்கத்தில் சத்ருவா மாறுறான், அண்ணன்மாருங்க ஐயோ அளவே கிடையாது. கொஞ்சம் ஆதரவாக இருந்தானா யோனத்தான் மட்டும் சொல்லலாம். கொஞ்சம் இப்போ பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகளும் எதிராக எழும்புறான். ஒருத்தன் எழும்புறான், எனக்கு நான் ராஜாவாக மாறணும் ஒருத்தன் எழும்புறான். ஆனால் இவர்கள் இத்தனை பேர் விரோதம் எழும்பினாலும் ஒருவருடைய கையில் கூட கர்த்தர் தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஒரு பக்கம் தாவீது சவுல் நெருங்குறான், அவனை பிடிச்சிடலான்னு நினைக்கும் போது செய்தி வருது, இப்படி பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வர்றாங்க, உடனே விட்டுட்டு திரும்ப போகிறான். ஆண்டவர் விடவே இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் அவன் மேலே அவ்வளோ கவனமாக இருந்தான். இவன் ஃபேஸ் மாறிச்சு அப்படின்னு புரிஞ்சதா உண்டு. உடனே பேச, நான் கூட இருக்கிறேன்டா, அவன் கூட இருக்கு, நீ யோசிக்காண்டாம், நான் தனியாளாக வந்தேன், இனி அடைக்கலம் கொடுத்த ஒரே வீடு இந்த வீடு தான், இந்த வீடு எனக்கு எதிராக எழும்புதே, நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீ யோசிக்காண்டாம். அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் நீ போ அப்படின்னு சொல்கிறாருன்னா, லாபானுக்கு முகம் வேறுபட்டதை யாக்கோபு மட்டும் பார்க்கல, ஆண்டவரும் பார்த்தார். இவன் வேறுபட்டுட்டு இவன் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பேசுகிறாரு, நீ போ, நீ இனி கிளம்பு, இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், அவன் லாபம் கூட இல்லாட்டாலும் நான் கூட இருக்கிறேன். அப்போது பக்கத்தில் கை விட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மேலே கவனமாக இருக்கிறார்.